கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ புலன்கள் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு ராசிக்கு உரிய பொதுவான கோச்சார பலன்களையும் நான் பேசுகின்ற போது ஏற்படக்கூடிய நிமித்தங்களின் அடிப்படையிலும் இன்னைக்கு பலன்கள் சொல்ல போறேன். ஜூலை மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்கள் பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பொதுவான பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். சென்னையில டி நகர்லயும் நங்கநல்லூர் எங்க ஆபீஸ் இருக்கு. இங்க எங்களுடைய செல்போன் நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இதே எண் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதுல உங்களுடைய பெயரையும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஒரு பதிவு அனுப்பிச்சிங்கன்னா எங்க ஆபீஸ்லேயே உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். ஜூலை மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் பார்க்கும்போது சந்திர பகவான் அஸ்தம் நட்சத்திரத்திலிருந்து மூலம் நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்றார். எனது அருமை மேஷராசி என்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக சிறப்பான ஒரு நல்ல வாரமாக அமைகிறது. செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இப்ப போயிட்டு இருக்க நல்ல பணவரவு வரும். மேஷராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பணவரவு வரும். சொத்து வாங்குவது விற்பது விஷயங்கள் சாதகமா இருக்கும். சகோதர உறவின் மூலமாக ஒரு அண்ணன்ட தம்பிகிட்ட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் வருவதில் தடைப்பட்டு இருந்துச்சுன்னா தடை நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் சகோதரர்கள் விஷயத்துல உங்களுக்கு சாதகமா இருக்கும். அதே போல வியாபார நிமித்தமாக உங்களுடைய பேச்சுவார்த்தைகள், அக்கம் பக்கத்து வியாபாரிகளோட நல்லுறவு, யாரோட வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கக்கூடியது. நீங்க வச்சிருக்கக்கூடிய கடையை இன்டீரியரை டெக்கரேட் பண்ணுவது, இல்ல வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஷாப்பை அழகுபடுத்துவது, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலும் திருப்தியா இருக்கும். மிக முக்கியமாக வேலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்யூனிகேஷன் செக்டார்ல பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலம். பொதுவாகவே இந்த மாசம் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, மேஷராசிக்காரங்க தசரத ராமன் ராமபிரானை வழிபடணும். ராமபிரானை வழிபடுகிற போது ஸ்ரீ ராமஜெயம்ங்கிற மந்திரம், ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம், ராமனை நம்பினால் ஏது பயம், இந்த ஸ்ரீ ராமஜெயம்ங்கிற மந்திரத்தை தினந்தோறும் 108 முறை இந்த வாரம் எழுதுகிற போது மேஷராசிக்காரர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள், நல்ல வேலை தேடக்கூடிய மாணவர்கள், இவர்களுக்கெல்லாம் படிப்பு நல்லா வருது, வேலை தேடக்கூடியவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்குது. அதே நேரத்தில் இந்த சைனஸ் ட்ரபிள், சளி தொந்தரவு பொதுவாகவே அதிகமாக இருக்க போகிற வாரம் அது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தின் அதிபதியாகிய சுக்கிர பகவான் பஞ்சமத்தில் கேதுவோடு சேர்ந்திருக்கார். ஆகவே இளம் பெண்கள் தங்களுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கிடணும். காதல் என்ற பேர்ல சிலருடைய தொந்தரவு இந்த காலகட்டத்தில் இருக்க முடியும். நீங்க கவனமா இருக்கணும். சில பேருக்கு லவ் பிரேக்கப் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் நல்ல வரவு, கல்வியில நல்ல முன்னேற்றம், பிசினஸ்ல நல்ல கான்டாக்ட்ஸ் டெவலப் ஆகிறது இந்த வாரம் நல்லா இருக்கு. ரிஷபராசி என்பர்கள், ரிஷபராசிக்காரங்களுக்கு சொத்து, வீடு, மனை வாங்கணும் இதே சிந்தனை இருக்கும். வீட்டுல உட்கார்ந்துருக்கும் போது கூட சொத்து வாங்குறத பற்றி பேச்சு இருக்கும். ஒரு சொத்துக்கு நீங்க முன்பணம் கட்டிட்டீங்கன்னா அது சம்பந்தமாக போய் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறது அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. பேச்சு சாமர்த்தியம் அதிகமா இருக்கும். யார்கிட்ட எதை பேசுறது எதை பேச வேண்டாம்ன்றது கவனமா இருப்பீங்க. ரொம்ப சாமர்த்தியம் இருக்கும் பேச்சுல. ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுல பெரிய வளர்ச்சி இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்ப ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுல பெரிய வளர்ச்சி இருக்கும். புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கலைஞர்களா இருக்கீங்க, சினிமா, நாடகம் போன்ற துறைகளை சேர்ந்தவங்களா இருக்கீங்க, நல்ல குணச்சித்திர நடிகர்கள், நகைச்சுவை நடிகர்கள், எடிட்டர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு கிடைக்கும்.
கதை கவிதை கட்டுரைகள் எழுதக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள், அந்த துறையை சார்ந்தவர்கள் பெரிய வெற்றிகளை பெறும் காலகட்டம். நல்ல ரெகக்னைசேஷன் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் மிக முக்கியம் என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் பொருள்கள், பல பொருள்கள், வீட்டு உபயோகப் பொருள்கள் ரிப்பேர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கார் வச்சிருந்தீங்கன்னா கார்ல இப்பதான் எலி கடிச்சிருது, ஒயரை கடிச்சிருது, அப்படி இப்படின்னு ஏதாவது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இப்போ மிக முக்கியமாக குருவும் சூரியனும் சேர்த்து 3ஆம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சிவராஜ யோகம். அதனால புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் இப்ப கையெழுத்து போடலாம். பயணங்கள் மன திருப்தியாக இப்ப அமையும். திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருந்தா கூடி வரும். 11ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்ப இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, திருமணத்தை மீறிய உறவுகளினால் சிலருக்கு சிக்கல்கள் வரும். எச்சரிக்கையாக இருங்க. திருமணத்தை மீறிய உறவுகளை அவாய்ட் பண்றது ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லது. ஆபீஸ்ல ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிக திருப்தியாக அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவும் இந்த வாரம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல்லுனர் வள்ளுவர். உங்க பேச்சை விரும்புறவங்க இல்ல, விரும்பாதவங்களும் ரசிக்கும்படி உங்க பேச்சு இருக்கணும் பாருங்க. இந்த வாரம் அப்படிப்பட்ட வாரம். உங்கள் எதிரிகள் கூட ஒரு நிமிடம் நீங்க என்ன செய்யறீங்க, நீங்க என்ன சொல்றீங்க, என்னமா பேசாரியா அந்த ஆளு, என்னமா சொல்றாரியா, கெட்டிக்காரன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை போக்கு இருக்கு. ராசிநாதன் ஆட்சியா இருக்காருன்னா சும்மாவா? மிதுனராசிக்காரர்கள் யங்ஸ்டர்ஸ் வேலைக்கு ட்ரை பண்ண அற்புதமான நேரம். சார் நான் ஏற்கனவே மோர் தென் 2 ஜாப்ஸ் ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னா சில தடைகள் வருதை பற்றி கவலைப்படாதீங்க, டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணணும். ஏன்னா இப்ப உள்ள கிரகநிலைகள் அப்படி இருக்கு. ஒரு முறை முயற்சி பண்ணி எனக்கு கிடைக்கல, 2 முறை முயற்சி பண்ணி எனக்கு கிடைக்கல, இல்ல மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணணும். 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகி இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்க. குடும்பத்துக்கு இப்ப நிறைய செலவாகும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் நிறைய செலவு சொல்லுவார். வீட்டு செலவு, இதை வாங்கணும் அதை வாங்கணும், நிறைய செலவு சொல்லுவாங்க. வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு, இன்னொரு ஃப்ரிட்ஜ் மாத்தணும் வாங்க. ஏற்கனவே உள்ள பொருட்கள் எல்லாம், பழைய பொருள் எல்லாம் தூக்கி போடுங்க, புது பொருள் வாங்குங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய செலவுகள் இருக்கும். ஆனால் நல்ல வருமானம் இருக்கும். ஆபீஸ்ல வருமானம் கூடும். உன்னை விட எனக்கு பரவாயில்லைங்க, வருமானம் எல்லாம் கூடுதுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கிறது, தர்மாதிபதியை கர்மாதிபதி பார்க்கறதெல்லாம் விசேஷம். முன்னோர்களுடைய அனுக்கிரகம், பெத்தவங்க செய்த புண்ணியம், இப்ப நல்ல வேலை கிடைக்கும், அதுல சம்பளம் கூடும். ஏற்கனவே பார்த்துருக்கிற வேலையில சம்பளம் கூடும், நல்ல வருமானம் வரும், குடும்பத்தில் சுப செய்திகள் வரும், பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றமான செய்தி வரும். 2 கூடிய சந்திரன் 4, 5, 6 ஸ்தானங்கள் எல்லாம் பயணம் பண்ண போற. 5, 6, 7 ஸ்தானம் வரைக்கும். வீடு கட்டி வாடகைக்கு விடக்கூடியதனால் வருமானம், பெற்ற தாய் சம்பந்தப்பட்ட உறவுகளில் இருந்து வருமானம், உங்கள் கலைகளில் இருந்து வருமானம், ஸ்காலர்ஷிப் கிடைக்கக்கூடிய யோகம், கடன் பெறுவதால் வாழ்க்கையினுடைய தரம் கூடக்கூடிய யோகம், மனைவிக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய யோகம், உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய யோகம், அதனால் குடும்ப தேவைகள் நிறைவேறக்கூடிய யோகம் நல்லா இருக்கு. நண்பர்களால் நல்ல பணவரவும் வரும், கஸ்டமர்ஸ்னால நல்ல பணவரவு பிசினஸ்ல வரும். இதுல இந்த வாரத்துல லாஸ்ட் 2 days, அதாவது 24, 25, 26 கூட இருக்க வேண்டியதில்லை, 24, 25 தேதிகள்ல கொஞ்சம் உடம்புல வாயு தொந்தரவு, வயிறு தொந்தரவு இதெல்லாம் இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் இருக்கும், வரும் போயிடும். இது ஒரு நல்ல மகிழ்ச்சியான வாரம், சந்தோஷமான வாரம், பழைய நினைவுகளை அசைவோடும் வாரம். வியாபாரத்துல ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க, நியூ டெக்னிக்ஸை பயன்படுத்துவீங்க. பிசினஸ்ல பல் மருத்துவர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். ஆர்த்தோ பிராக்டிஸ் பண்ணக்கூடிய டாக்டர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். காமர்ஸ் படித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய அற்புதமான வாரம். கடகராசி என்பர்களே, இந்த கடகராசிக்காரர்கள் பிறருக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல மனதை கடவுள் இப்போ உங்களுக்கு கொடுத்திருக்காரு. ரொம்ப பாசிட்டிவ் வைப் உங்களை சுத்தி இருக்கும். மனசுல ஒரு உறுதியோட இந்த வாரம் செயல்படுவீங்க. ரொம்ப ஒரு தைரியம் இருக்கும். பயணங்கள் அமையும். அந்த பயணத்தின் மூலமாக உங்கள் மீது இருக்கக்கூடிய கெட்ட பெயரெல்லாம் போக்கிக்கிடுவீங்க. மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை அழகா கம்யூனிகேட் பண்ணுவீங்க. அதுதான் இப்போ கடகராசியுடைய அமைப்பு.
உங்களுடைய பலம். புதிய வீடு மனைகள் வாங்கக்கூடிய யோகம் இந்த வாரம் வருது. வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் வருது. பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடுது. அதே போல ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கூடி வரும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் வரும். உடல் நலத்துல சில பாதிப்புகள் இருக்கும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. பினான்சியலா உங்களை நல்ல குரோ ஆகக்கூடிய அளவுக்கு கடன் வாய்ப்புகளும் கிடைக்குது. ஒரு கௌரவமான வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு அமையுது. எதிரிகள் இப்பொழுது அதிகமாக இருப்பார்கள். உங்களை சுற்றி எதிரிகள் இருப்பார்கள். சதா சர்வ காலமும் உங்களை கண்காணிச்சபடிதான் எதிரிகள் இருப்பாங்க கடகராசிக்காரங்களுக்கு. இப்போ அதையும் மீறி நீங்க ஜெயிச்சுக்கிட்டே போவீங்க. ஏன்னா ஜெயிக்கக்கூடிய நேரம் கடகராசிக்கு. கடகராசியில பிறந்த மருத்துவர்கள், ஆன்மீகவாதிகள், இவர்களெல்லாம் புகழ் பெறக்கூடிய காலகட்டம். டாக்டர்ஸ் எல்லாம் கைனகாலஜி பிராக்டிஸ் பண்றவங்க, ஆன்காலஜி பிராக்டிஸ் பண்றவங்க, பீடியாட்ரிக்ஸ் பிராக்டிஸ் பண்றவங்க, அதே மாதிரி கேஸ்ட்ரோ என்டாலஜிஸ்ட், இவர்களுக்கெல்லாம் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய காலம் இப்ப நடந்துட்டு இருக்கு. பினான்சியல் செக்டார்ல யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அனுபவசாலிகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு மகிழ்ச்சியான வாரம். ராசிநாதன் சூரிய பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். இப்ப வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் பலருக்கு கைகூடும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். விரயஸ்தானத்துல சிவராஜ யோகம், நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. பஞ்சமாதிபதியும் ராசி அதிபதியும் சேர்ந்து 12ஆம் இடத்துல, பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும். நல்ல படிச்சு முடிச்சிருக்காங்க, நல்ல வேலை வாய்ப்பு வேணும்னு எல்லாம் இப்ப கூடி வரும். கணக்கு வழக்குகளை பார்ப்பீங்க. அந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் சரி பண்ணுவீங்க. பழைய காலத்துல அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எடுத்து தூச்சி தட்டி பார்க்குற மாதிரி அமைப்பு. எங்க தப்பு பண்ணினோம், எங்க சரி பண்றோம். நான் சொல்வது வெறும் பணக்கணக்கு மட்டுமல்ல, வாழ்க்கை கணக்கும். நம்ம வாழ்க்கையில் எங்க வெற்றி வந்தது, எங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வந்தது, எங்க வெளியே வாழ்க்கையில பிரச்சனை வந்தது, அதை எப்படி சால்வ் பண்றது, உங்களுக்கு நெருக்கமானவர்களோடு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய வாரம் இந்த வாரம் சிம்மராசிக்காரங்களுக்கு. அஷ்டமத்துல சனி ஓடிச்சுன்னா அவமானப்படுத்த உலகம் நினைக்கும் சிம்மராசிய. அது மட்டும் தான் சுத்தி சுத்தி நடந்துட்டு இருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம் சிம்மராசி சொல்லிக் கொள்ளலாம், தனக்குத்தானே தொழில் அட்டி கொள்ளலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு ஒரு நாளும் நீங்க விட மாட்டீங்க. அஷ்டமத்து சனி அப்படி நகரும் போது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வரும். அதனால வேலையில பிரச்சனை இருக்குன்னா பயப்பட வேண்டாம். கம்பெனி நிர்வாகத்துல பிரச்சனை இருக்குன்னா பயப்பட வேண்டாம். நல்ல நண்பர்கள் இப்போ உதவி செய்வாங்க. நல்ல நண்பர்கள், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சாதாரண நண்பர்களை சொல்லல, சாதாரண நண்பர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போகிற காலம். அஷ்டமத்து சனி நடக்குது இல்லையா? ராசியில சுக்கிரனும் கேதுவும், 3க்குரிய சுக்கிரன் ராசியில உட்கார்ந்துட்டார். உங்கள்ட்ட வெளிப்படக்கூடிய கம்யூனிகேஷன்ஸ்ல கவனமா இருக்கணும். சமூக வலைத்தளத்தில் போடக்கூடிய கருத்துக்கள் வைரல் ஆகும். ஆனால் அதுல கவனமா நீங்க கருத்துக்கள் போடணும். ஏன்னா தவறான கருத்துக்களும் வைரலாகி உங்களுக்கு சிக்கல் வரலாம். சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, கண் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க, அதெல்லாம் இந்த வாரம் சிலருக்கு இருக்கும். மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். இந்த வாரத்துல தன லாபம் பெருகும், மனோ தைரியம் பெருகும், புதிய வீடுமனை வாங்கும் யோகம் வரும், குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கும், பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும், கல்யாணம் காது குத்துன்னு கலந்துக்கிடுவீங்க. ஸோ நிறைய நன்மைகள் இருக்கு. பிசினஸ் ரீதியா பெரிய வெற்றிகள் இருக்கு. உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் மனசுல ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அதுவே உங்க பிள்ளைகளுக்கு இப்ப இடமாற்றம், வீடு மாற்றம், அதெல்லாம் கூட சிலருக்கு இருக்கும். இது ஒரு அதிர்ஷ்டமான வாரம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ஆட்சியாக இருப்பதே ஒரு யோகம். குரு பகவான் லாபத்தில் இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம். சந்திர பகவான் உங்க ராசியில உட்கார்ந்துதான் இந்த வாரத்தையே துவங்குறாருக்கிறதே உங்களுக்கு நன்மை. லாபாதிபதி ராசியில் அமர்வதும், லாபத்திலே குரு அமர்ந்திருப்பதும், இதெல்லாம் யோகம். முக்கியமான முடிவுகள் எல்லாம் கன்னிராசிக்காரங்க இந்த வாரம் எடுக்க போறீங்க. மூத்த சகோதரி பற்றிய விஷயமா இருக்கலாம், லைஃப்ல ஏற்பட்ட சிக்கல்கள் தீர எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கலாம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட முடிவாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முடிவாக இருக்கலாம். மிக மிக முக்கியமான முடிவுகள் எடுக்க போறீங்க. நீங்க எடுக்கிற முயற்சிகள் வெற்றி வரும். எடுக்கிற முடிவுகள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு மனக்குழப்பம், மனப்பதட்டம் முதல் 2 நாள் இருக்கு. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. எடுக்கிற டிசிஷன்ல ஸ்டெபனா இருக்கு. தனஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் விரயத்தில் உட்கார்ந்தாரு. திடீர் தன செலவுகள், மனைவிக்கு உடல்நல பாதிப்பு, அதெல்லாம் இந்த காலத்தில் இருக்கும். ஏன்னா 7 லட்சம் அடி வக்கரம்.
சுக்கிரன் 12ல கேதுவோட மனைவிக்கு உடல்நல பாதிப்பு, அதனால் மருத்துவ செலவுகள், சில பேர் ஆடம்பரத்துக்காக ஆகக்கூடிய செலவுகள், கார் வச்சிருந்தோம்னா கார் ரிப்பேர் ஆகுறது, அதெல்லாம் வரக்கூடிய செலவு, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வாழ்க்கையில இயல்பான நிகழ்வுகள். ஆனால் லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல வருமானம் கொடுப்பார், நல்ல சந்தோஷத்தை கொடுப்பார், ஆன்மீகமான சிந்தனைகளை கொடுப்பார். எது காப்பாற்றும் மனிதனே? சின்ன வயசுல கஷ்டம் வந்தா அம்மாவுக்கு பின்னால் போய் அம்மான்னு அழலாம். வயதானவர்கள் கஷ்டம் வந்தா என்ன செய்யறது? தெய்வமே துணை, தெய்வமே துணை. கடவுள்கிட்ட போய் தான் வழிபாடு செய்யணும். அதை உணர்ந்துதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அங்கங்கே ஆலயங்களை எழுப்பினார்கள். உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் இந்த தெய்வங்கள் காது கொடுத்து கேட்கிறது, உங்கள் கஷ்டங்களை தீர்க்கிறது. அதான் இவ்வளவு கோயில்கள் பல்கி பெருகுகிறது. நம்முடைய ஊர்ல கூட்டம் கூட்டமாக மக்கள் கோயில்களை நோக்கி செல்கிறார்கள். தெய்வங்கள் தான் நமக்கு ஆறுதல். கன்னிராசிக்காரர்களுக்கு பிசினஸ் பண்றீங்கன்னா பிசினஸ் பார்ட்னர் மனசு வேறுபட்டு தான் இருப்பாரு. ஆனால் உங்க பிசினஸ் நல்லா போகும், புதிய பிசினஸ் ஆரம்பிக்கலாம். கல்வியில் மாணவர்கள் கெத்தா இருப்பீங்க, நல்ல முன்னேறுவீங்க. 10th +1 +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் இப்போ கான்சன்ட்ரேஷன் மாறுறது. கன்னிராசி மாணவர்கள் படிப்பா இருக்கிறதா உங்களுக்கு இப்ப நல்லது. 5ஆம் இடத்தை 7 கூடிய குரு பகவான் பார்க்கிற கன்னிராசிக்காரர்கள் பல பேர் காதல் வயப்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. இந்த வாரம் நல்ல வருமானம் வரும், மன நிம்மதி வரும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு வாரம். நிறைய பேர் வெளியூர் பயணங்கள் இப்ப செய்துகிட்டு இருப்பீங்க. வெளியூர் பயணத்துக்கு ஆயத்த ஏற்பாடுகள் பண்ணிக்கிடுவீங்க. சேஞ்ச் ஆஃப் ஜாப் உறுதிப்படுத்தப்படுகிறது பலருக்கு. 6ல் சனி வக்கரம், புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். சந்திர பகவானும் 12ஆம் இடத்துல துவங்குகிறார். வேலை சம்பந்தமான பயணங்கள், வேலையில டிரான்ஸ்பர், புதிய வேலையில ஜாயின் பண்றது, இப்படி எல்லாம் வாய்ப்புகள் நிறைய வரும். ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் லாபத்துல கேத்து கூட உட்கார்ந்தார். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு எல்லாத்திலையும் வெற்றி. கணவன் மனைவி உறவுல பொறுமையாக இருக்கணும். குறிப்பாக உங்கள் கணவர் கொஞ்சம் மாறுபட்டு நடப்பார். அவருக்கு உடல்நல பிரச்சனையோ இல்ல வேலை நிமித்தமாக வெளியூர்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்போ, வெளியூர்ல இருக்க வேண்டிய அமைப்போ, கணவன் மனைவிக்கு இடையிலே ஒரு கருத்து மாறுபாடும் இருக்கலாம். இதெல்லாம் தற்காலிகமானது என்பதை துளாராசிக்காரங்க புரிஞ்சுக்கிடணும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட அசத்தலான செய்திகள் வரப்போகுது. வியாபாரத்துல கலக்க போவது யாரு? நீங்க தான். பெரிய அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள்லாம் வருது. குரு பகவானுடைய ஒரு அனுக்கிரகத்தினால கல்வியில நல்ல முன்னேற்றம். இப்பதான் தெளிவு கிடைக்கிறது துளாராசிக்காரங்களுக்கு. எதை படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையெல்லாம் துளாராசி மாணவர்களுக்கு இப்பதான் புரியவே துவங்கும். கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி படிப்புகள் எதை படிக்கணும், எப்படி படிக்கணும் தெரியாம படிக்கணுமே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்பதான் இப்படி படிக்கணும், இதற்காக படிக்கணும், இப்படி படிச்சாதான் நமக்கு எதிர்காலம்ங்கிற உண்மைகள் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் புரியக்கூடிய வாரம். படிப்புல நல்ல முன்னேற்றம். ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள், நான் சொல்றது கல்லூரி கல்வியை படிக்கக்கூடிய மாணவர்கள், சில தவறான நண்பர்களுடைய தொடர்பு ஏற்படும், தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாக நேரிடும். அதனால் பெற்றவர்கள், துலாம் ராசி குழந்தைகளை பெற்றவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்துக்கணும் பிள்ளைகளை. அது மாதிரி சோசியல் மீடியா விஷயங்களை ரொம்ப ஆர்வம் அதிகரிக்கும். துலாம் ராசி கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா அது சில சிக்கல்களை கொண்டு வந்து கொடுக்கும். காதல் விஷயங்களில் ஈடுபாடு கூடும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இளையவர்களுக்கு இப்போ தன லாபம் அதிகரிக்குது, இதுல சந்தேகமே இல்லை. நல்ல பிசினஸ் அமையுது, இதெல்லாம் யோகமா இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏராளமான நன்மைகள் தேடி வரக்கூடிய நல்ல வாரம். முதல் தர யோகம் அப்படிங்கிறது சரராசியிலிருந்து குரு பகவான் பார்க்கிறார். பலன்களை உடனுக்குடனே வழங்குவார் உங்களுக்கு. உங்களுடைய தனாதிபதி, தனஸ்தானாதிபதி சரராசியிலிருந்து உங்களை பார்க்கிறார். ரொம்ப விசேஷம். வரக்கூடிய பணம், எந்த ஒரு விஷயத்தையும் விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்பீங்க, நிலையா செய்வீங்க. ஒரு வேலை இருக்கா, நிலைச்சிருக்கணும்னு பார்ப்பீங்க. ஒரு செல்வம் சேர்க்கிறீங்களா, எதிர்காலத்துக்கு பயன்படுறாப்புல நிலைத்த செல்வமா இருக்கணும் அப்படின்னு பார்ப்பீங்க. வீட்டு உபயோக பொருள் வாங்கினா கூட ரொம்ப காலத்துக்கு அந்த வீட்டு உபயோக பொருள் பயன்படணும்
இப்ப வாங்கிறோம், நாளைக்கு தூக்கி போடுறோம், பொருள் வாங்கக்கூடாது, ஸ்ட்ராங்கா வாங்கணும், ரொம்ப நாள் வச்சிருக்கணுங்கிற எண்ணம் உடையவர்கள் நீங்க. இப்ப நல்ல பணவரவு வரும், குடும்ப தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும், வெளிநாட்டு வாய்ப்பு வரும், வேலை பார்க்குற இடத்துல வெளிநாட்டு வாய்ப்பு வரும், படிக்கிற மாணவர்களுக்கு ஃபாரின்ல போய் படிக்கலாங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். ரொம்ப நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு. உங்க கம்யூனிகேஷனே நல்லா இருக்கு, பெரியவர்களுடைய ஆசி உங்களுக்கு இருக்கு, தெய்வங்களுடைய அனுக்கிரகம் நிறைஞ்சிருக்கு. வியாபாரத்துல சில தடைகள் இருந்துகிட்டு இருக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. எந்த தடையும் பத்தி கவலைப்படாதீங்க, இந்த தடையை தாண்டிக்கிட்டு நீங்க ஜெயிப்பீங்க. ஏன்னா உங்களை சுத்தி வெல்விஷர்ஸ் இருக்காங்க. நினைத்த காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகத்தான் இந்த வாரம் விருச்சிக ராசிக்கு அமையும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்த பல பேர் வேலை மாறுவீங்க. நல்ல தனவரவு இருக்கு. தனுசு ராசி என்பர்கள், தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மைகள் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல வாரம். முதல்ல நல்ல ஜாப் கிடைக்குது, அதுவே ஒரு யோகமா இருக்கு. ரெண்டாவது பிசினஸ் ரீதியா எக்ஸ்போர்ட் பிசினஸ் முயற்சிகள் வெற்றி பெறும். மிக முக்கியமா குடும்பத்தில் இருக்கிறவங்க திருமணத்துக்கு வரன் கிடைக்குமா, என் பொண்ணுக்கு வரன் பார்க்கிறேன், பையனுக்கு வரன் பார்க்கிறேன், தனுசு ராசியை சேர்ந்தவங்க அப்படின்னா திருமணத்திற்கு வரன் கூடி வரும். அதெல்லாம் சூழ்நிலைகள் நல்லா இருக்கு. அப்பா வழி உறவுகள், அத்தையுடைய உடல் நலத்தில் இப்ப அதிக அக்கறை எடுத்துக்கணும். இந்த காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்த பலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும். புதிய வேலை, புதிய வீடு அப்படிலாம் இருக்கு. ஹவுசிங் லோன் எதிர்பார்க்குறீங்களா, இப்ப சாங்ஷன் ஆகும். ஆபீஸ்ல ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு, டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய யோகம் இருக்கு. இது ஒரு நல்ல வாரம், ஆனந்தமான வாரம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வாரம். சப்தமாதிபதி பாக்கியஸ்தானத்துல போய் உட்கார்ந்துட்டு வாரத்தை ஆரம்பிக்கிறது ஒரு அதிர்ஷ்டம். குரு பகவானுடைய நேரடி பார்வையில் நீங்க இருக்கீர்கள், அது மிகப்பெரிய யோகம். குரு நேரடியாக பார்ப்பதனால் எல்லா தடைகளும் தவிடுபடியாகும். உங்களை சுற்றி எவ்வளவு பிரச்சனைகள் வேணா வரட்டும், எந்த பிரச்சனைக்கும் கலங்கக்கூடாது மகர ராசிக்காரங்க. இப்போ எல்லா பிரச்சனையும் தவிடுபடியாகும். நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம், உங்களுடைய வெல்விஷர்ஸ், உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுக்கு மிக வேண்டியவர்கள் என்ன அட்வைஸ் பண்றாங்களோ அதை கேட்டு நடக்கணும். அது மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் தவிடுபடியாகும். கடவுள் நேரடியா வந்து நம்மள்ட்ட பேச முடியாது. நம்மை பெற்ற தாயும் தந்தையும் தான் நமக்கு தெய்வங்கள். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடந்தாலும் இந்த வாரம் வெற்றி தான். 7 சந்திரன் 9ஆம் இடத்துல இருப்பது பலருக்கு இப்போ கல்யாணத்தை கொண்டு வந்து கொடுக்கும். சார் கல்யாண விஷயத்துல எனக்கு முதல் கல்யாணம் ஆச்சு சார், அது ப்ராப்ளம் இருக்கு சார், டைவர்ஸ் கூட ஆயிடுச்சு சார் அப்படிங்கிறவங்க 2வது கல்யாணம் கூடி வரக்கூடிய பேச்சுவார்த்தைகள் இப்போ நடக்கும். பெரிய கவலை எனக்கு குழந்தை பாக்கியம் தான் சார். கல்யாணம் ஆகி 4-5 வருஷம் ஆகி போச்சு சார், குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற போது குழந்தை பாக்கியம் உண்டாகிற நேரம். வயிறு சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருக்கும். கேஸ்ட்ரிக் ட்ரபிள், வயிறு உப்பி இருக்கிறது, வயிற்று பொறுமல், அதெல்லாம் இந்த வாரம் இருக்கும். அதை மட்டும் சாப்பாட்டில் பார்த்துக்கிடணும். மற்றபடி சுப செய்திகள் எல்லாம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். நல்ல நல்ல விஷயங்களை கலந்துக்கிடுவீங்க. மிக யோகமான ஒரு வாரமாக தான் மகர ராசிக்கு இந்த வாரம் இருக்கு. எல்லா வகையிலும் வெற்றி பெறும் வாரம். நிரந்தர தொழில் செய்யக்கூடிய யோகம் இருக்கு, ஆபீஸ்ல ப்ரொமோஷன் கிடைக்கிற யோகம் இருக்கு, டிரான்ஸ்பர் ஆகிற யோகமும் இருக்கு. கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியே வந்திருப்பது ஒரு யோகம். உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி வளர்ச்சி நல்லா இருக்கும். உங்களுடைய எஜுகேஷன்ல எதிர்பார்க்கிற ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கணும், எனக்கு அந்த வாய்ப்பு வேணும் கேட்கிறவங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வத்தை வழிபட வழிபட நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி உங்க பிள்ளைகள் கல்வி ரீதியாக அவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்க, எப்படி வரணும்னு நினைக்கிறீங்க, இதுக்காக குலதெய்வத்தை வழிபட்டால் உங்களுடைய வழிபாடு, உங்களுடைய பிரார்த்தனை பூர்த்தியாகும். வாரத்துடைய துவக்கத்துல 2 நாட்கள், அதாவது 20, 21 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்கள்ல புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம், பயணங்கள் செய்ய வேண்டாம். பிசினஸ் தொடர்பாக கொடுக்கல் வாங்கல கூடுதல் கவனமாக இருங்க. உங்கள் உடல்நலம், உங்க அம்மாவுடைய உடல்நலம் அக்கறை எடுத்துக்கிடுங்க. ஆனால் இந்த வாரம் தனம் தரும் வாரம். உங்க பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் வரும், உங்களுக்கு நல்ல பணவரவு வரும், புதிய வீடுமனைகள் வாங்கக்கூடிய யோகம் வரும், மிகச்சிறந்த அமைப்புகள் உண்டு. வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் பலருக்கு உண்டு, புதிய பிசினஸ் ஆரம்பிக்கிற யோகம் உண்டு, ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கிற யோகம் உண்டு.
எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு மிக மிக நன்மையான ஒரு வாரம். பஞ்சமத்துல குரு இருக்கிறதே நமக்கு யோகம்தான். பஞ்சமாதிபதி சப்தமத்திலிருந்து நம்மளை பார்க்கறது ஒரு அதிர்ஷ்டம். அதற்கு கல்யாணம் கூடி வரக்கூடிய வாரம், காதல் விஷயங்கள் ஈடுபாடு கூடக்கூடிய வாரம், குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய காலம், குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கிறவங்க குழந்தை பாக்கியம் கூடி வரும், திருமண வைபவங்கள் தொடர்பான நல்ல செய்திகள் வரும், நல்ல காசு பணம் கூடும், பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய யோகம் வரும், புதிய சொத்து அடுக்குமாடி குடியிருப்பில் வாங்கக்கூடிய யோகம் வரும். இந்த வாரத்துல 21ஆம் தேதி பிற்பகல், 22ஆம் தேதி, 23ஆம் தேதி முற்பகல், இந்த நாட்கள்ல மட்டும் பயணங்களை அவாய்ட் பண்ணணும். உங்க உடல்நலம், உங்க அம்மாவுடைய உடல் நலத்தை பார்த்துக்கணும். சந்திராஷ்டம தினங்கள் அவை, அதனால கவனமா இருக்கணும். அதற்கு பிறகு மீண்டும் சூழ்நிலைகள் சரியாகும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல் வரும். 2+1+2 படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியிலே அபரிமிதமான வளர்ச்சியை காண்பீங்க. பினான்சியலா உங்க லைஃப்ல எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், சந்தோஷமா இருப்பீங்க. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நல்ல தகவல்கள் வரக்கூடிய நல்ல வாரம். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.